இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று விஜய் தனது கண்டனத்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்றும், கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்றும் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும், தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்றும் விஜய் தனது கண்டனத்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்றும், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்றும், கொள்ளையடிப்பதில் மட்டுமே ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துகின்றனர் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று விஜய் தனது கண்டனத்தை பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்கள் என்ன? சென்னை தரமணியில் பீகாரை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன எனவும், தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தை உட்பட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், நந்தனத்தில் அரசு கல்லூரியில் கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன எனவும், இந்த சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியவை என்று விஜய் இந்த பதிவை குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழலைத்தான் இந்த திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது எனவும், கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை எனவும், இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடுங்குற்றங்களில் ஈடுபட சமூக விரோத கும்பல்களுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆனால் முதல்வர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும் எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வாய்ப்பூசாமல் பொய்யையே திரும்ப திரும்ப கூறி வருகிறார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர் ஆட்சியின் இறுதிக்கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் இனி இருக்கும் கொஞ்சம் நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று இந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆட்சியின் இறுதிக்கால நாட்களை இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எனவும், மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று தரமணியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், அதே போன்று இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு உடனடியாக உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டு தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.